அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, ராகு திசை ஒருவருக்கு வந்தது அப்படின்னா அது என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ராகு திசை அல்லது ராகு புத்தி ரெண்டுக்குமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சரி, இது ஒரு லக்னம் ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்கலைங்க, பொதுவாக தான் கொடுக்குறேன். ராகு நல்லது செய்வது போல் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார், அது நல்ல ஆதிபத்தியம் வாங்காமல் ஒரு கெடுதலான ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது ஜாதகருக்கு இந்த ராகுதசையில் என்னத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக அந்த ராகுதசை அப்படின்னு ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் திடீர்னு எல்லாமே மாறும். நல்லது கெட்டது எல்லாமே புதுசு புதுசாக மாறும். பழைய மனிதர்கள் எல்லாம் அவங்கள விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும். புதிய மனிதர்கள் நெருங்கி வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் நிறையா வரும், ஆசைகள் நிறையா இருக்கும், ஆனால் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. எதுவுமே உறுதியாக இல்லாத ஒரு நிலையிலேயே இந்த ராகுதிசை அல்லது ராகு புத்தியில் இருக்கும். மனசு குழப்பமாகவே இருந்து கொண்டு இருக்கும். சந்திரன்லாம் கூட ஏதாவது இதில் தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயமும் இருக்கும். சரிங்களா? பயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ராகு அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு கிரகம் கிடையாது, அது ஒரு நிழல் சார்ந்த விஷயம்தான். நிழல் சக்தி அப்படின்னு கூட செய்யலாம். அதை இது என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் அலட்சியமாகவும் விடக்கூடாது. ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆசைகளை அதிகப்படுத்தி அந்த பிரச்சனைகளை உங்களை மூழ்கடிக்காமல் அது விடாது. சரியா? ரைட். இப்போ இந்த நன்மைகளான விஷயங்களை இது ராகு என்ன கொடுப்பார், நல்ல நிலையில் இருக்கார் ராகு, இப்போ என்ன கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தசாபுத்திகளில் திடீர் முன்னேற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ராகுனாலே வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள், வெளிநாடு சார்ந்த வேலைகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. டெக்னாலஜி லைனில் இருந்தீங்க அப்படின்னா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆன்லைனில் நல்ல வளர்ச்சியானது உங்களுக்கு இருக்கும். மீடியா சார்ந்த விஷயங்கள், யூடியூப்பு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யும். நீங்கள் சாதாரண ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா கூட ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியானது உங்களுக்கு இருக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த ராகு தசை அல்லது ராகு புத்தியில் போட்டிகளில் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எதிர்பார்க்காத பணவரவு இருக்கும். அது அளவுக்கு அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டால் தான் பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க. ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தடைகளை விட்டு விலகி வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, சூழல்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிபட ஆரம்பிக்கும். பெரிய மாற்றங்கள் வரும். தைரியமாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் வரும். சரியா? அதுக்கு அடுத்தது ரொம்ப நாளாக நான் இப்படிலாம் மாற்றி யோசிக்கணும், மாற்றி செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். அரசாங்க வழியில் ஆதரவு இருக்கலாம், மக்களுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்ககிட்ட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசிய திறமைகள் வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வேகமாக போகிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே ராகு நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா. சரியா? ஆனால் ராகு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது, அளவுக்கு அதிகமாக யாரையும் நம்பவும் கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராகு கெடுதலை செய்யக்கூடிய நிலையில் இருந்ததுன்னா புரிஞ்சுக்குங்க. சரியா? மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். தவறான முடிவுகளை நீங்கள் அதனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏமாற்றம் கண்டிப்பாக உண்டு. நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக இருக்கும். நீங்களே உங்களை தெரிஞ்சே நீங்கள் பொய் பேச வேண்டிய ஒரு சூழலில் கொண்டு போய் அது விடும். சரிங்களா? கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நட்பு ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். உறவுகளில் விரிசல்கள் வரலாம். சட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பணம் எவ்வளவு தான் வந்தாலும் தங்காது. சரிங்களா? வேலை தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மையை அந்த ராகு கொடுத்துருவார். இருக்கிற எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அப்படியே கையை விட்டு போன மாதிரி இருக்கும். திடீர்னு மாற்றங்கள் வரும். புதிய நண்பர்கள் வருவாங்க. புதிய வழியில் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? உங்களை கெட்ட பேர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் மெமோ கொடுக்கறது, இல்லை ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு அது செஞ்சிடும். தூக்க பிரச்சனைகளை கொடுக்கும். இரவு நேர வேலைகளை அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஒரு அடிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி யார் எதிரின்னே தெரியாத ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட இருக்குங்க. பணம் எவ்வளோ தான் வந்தாலும் கொஞ்சம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரமாக கையெழுத்து போடாதீங்க. ரகசியமாக எதையும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பொய், ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். சேமிப்புக்கு முதல் ஒரு ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கறது நல்லதுங்க. நண்பர்களை முழுசாக நம்பாமல் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுதசை ராகு புத்தியில் நல்லது. எப்படி இருந்தால் கெடுதல்னு கேட்டால் ராகு 6, 8, 12 இருக்கிறது. சரிங்களா? சனி ராகு காம்பினேஷனில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது செவ்வாய் ராகு காம்பினேஷனில் இருக்கிறது.
பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கெடுபலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. பொதுவாக இப்போ இந்த திசையில் இந்த புத்தியில் என்ன செய்யலாம் அப்படின்னா, துர்க்கை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. ராகு காலத்தில் நீங்கள் நவகிரக வழிபாடு, தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது. சரி, எனக்கு எங்கள் பைரவர் கோயிலெலாம் தேடிட்டு போக முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக அம்மன் கோயில் இருக்கும். வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு அம்மன் கோயிலில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு முடிஞ்சால் ஒரு ரகசியம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க. இதில் செய்யக்கூடாத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதை மறந்துடாதீங்க. சட்டத்தை மீறக்கூடாது. தவறான உறவுகள் இருந்தது அப்படின்னா அதை விட்டுறது நல்லது. மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அது கொடுக்கும். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். சரியா? இது எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டீங்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்யாமல் இருந்தீங்கனாலே இந்த இந்த திசையானது உங்களை ஒன்றும் செய்யாது. சரிங்களா? ரைட் நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒவ்வொரு மாதமும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பானது எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நண்பர்களை முடிஞ்ச அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களை எளிதாக வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.